பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:30 நான் வாசிக்கிறேன். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பின்னாடி பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அந்த சந்ததி புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சந்ததி. தெய்வத்திற்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த 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 மகளுடைய ஆயாவுடைய சாட்சி நான் கேட்டேன், அவங்க அம்மாவுடைய சாட்சி நான் கேட்டேன். அவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு குடும்பம், பயங்கரமான வைராக்கியமான குடும்பம். அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சித்து அவர்களை ரட்சிப்பு கொடுத்து அவர்கள் மூலமாய் அவருடைய பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சந்ததி சந்ததியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய தலைமுறைகள் எல்லாம் கர்த்தரை சேவிக்கிற ஒரு தலைமுறையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சந்ததி எழும்ப போகிறது. ஆண்டவரையே ஆராதித்து அவரையே துதித்து அவரையே கனப்படுத்துகிற ஒரு சந்ததி, அவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யக்கூடிய ஒரு சந்ததி எழும்ப போகிறது. அந்த சந்ததிக்காக நாம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த சந்ததிக்காக எதிர்நோக்குவோம். கர்த்தர் தீவிரமாய் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அந்த சந்ததியை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஒரு சந்ததி எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்காக சவால் விடுகிற சந்ததி, கர்த்தருக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு சந்ததி, உம்மையே தேவன் என்று ஆராதிக்கிற ஒரு சந்ததி இயேசுவின் நாமத்தினால் எழும்பப்படுவீராக. ஆமாண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் அப்படியே எழும்ப பண்ணும். உம்மை சேவிக்கிற குடும்பமாய், உம்மை ஆராதிக்கிற குடும்பமாய், ஓ ரகா லாத்து ரபா லா தியாகாரா, நமக்காக சாட்சியாய் வாழ்கிற குடும்பமாய் இந்த குடும்பங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த சந்ததியை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், அற்புத அடையாளங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென்.